ஸ்டாலினுடைய ஜாதகப்படி அவருக்கு முதல்வராகும் கட்டம் இல்லை என்றும் உதயநிதியுடைய ஜாதகத்தின் பலனால் தான் அவர் ஆனாரு. ஆனா இந்த முறை உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணி இருக்கணும். ஆனா உள்துறை, உளவுத்துறை மற்றும் சபரீசனுடைய பெண் நிறுவன ஆய்வுகள் உதயநிதிக்கு அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி மீண்டும் ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ தம்பியை ப்ரமோட் பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். பொதுச்செயலாளர் போய் அன்பில் மகேஷுக்கா ஆஸ்கர் புகழ் பெற்ற அழுகை புகழ் பெற்ற நடிகர், இளைய தலைமுறை தன்னுடைய வலதுகைன்னு அவர் சொன்னார். பட் இப்போ அந்த வழக்கு வந்த பிறகு, அரசகுமார் கைதுக்கு பிறகு கொஞ்சம் டவுனாக இருக்கார். இப்போ கடைசியாக அன்பில் மகேஷ் எங்குமே கண்ணில் படலை. ஈவன் இந்த கைதின் போது பதவி பிரச்சனை திமுக குடும்பத்தில் அதிகம் இருக்கு. இல்லை, முழுமையாக தன்னுடைய ரத்தத்துக்கு கொடுத்துட்டு போகணும்னு ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நேற்றுக்கு அமித்ஷா வந்தப்போ பார்த்தீங்களா, சார்லஸ் மார்ட்டினும் அவர் மனைவியும் போய் ஆதவ் அர்ஜுனாவின் திரு அமித்ஷாவை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். மனைவி அதிமுகவின் புதிய அம்மாவாக எழுந்துள்ளார். இங்க தவேகாவின் முதல் போட்ட அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சட்டமன்றத்தில் 900 கோடி ரூபாய் விஷயங்கள் எல்லாமே பேசினதன் பிறகு இந்த பார்ட்டி ஃபண்ட் ரிலேட்டபிளான விஷயம் மூத்த குடும்பத்தில் சற்று பேசும் பொருளாக மாறி இருக்கு. டோட்டலாக பார்க்கும்போது 365 கோடி ரூபாய் கிட்ட டிஎம்கே கிட்ட பார்ட்டி ஃபண்டு பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொத்துகள், அதற்கப்புறம் இந்த கணக்கு வழக்கு விவரங்கள், இது எல்லாத்துலேயுமே இனி வரும் நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் போகுது. அது எப்படி பார்க்கறது? இல்லை, நீங்கள் சொன்ன 365 கோடிங்கிறது பார்ட்டி ஃபண்ட் இல்லை, அது பப்ளிக்டிருந்து வசூல் செய்யப்பட்ட பப்ளிக்டேருந்து எப்படி வசூல் சார்? இல்லை, நாங்கள் தான் வரேன். எல்லா அரசியல் கட்சிகளும் இது கம்பெனிகள் அல்லது ட்ரஸ்ட்டுகள் யார் வேணாலும் டொனேஷன் கொடுக்கலாம். அப்படி வாங்கின டொனேஷனில் அகில இந்திய அளவில் பிராந்திய கட்சிகள் அல்லது மாநில கட்சிகள் வாங்கி இருக்கிறதுல ஹையஸ்ட் திமுக 365, அதற்கு அடுத்ததே 180 சில்லறை திரிணாமுல் காங்கிரஸ். பட் அது கூட பிரச்சனை இல்லை. அதில் உங்களுக்கு 84% கிட்டத்தட்ட 310 கோடி 20,000 ரூபாய்க்கு கீழே அன்னோன் கிவன்ஸ், அதாவது 20க்கு கீழே போச்சுன்னா 20,000 ரூபாய்க்கு கீழே கொடுத்தா பேர் எழுத வேண்டாம். தமிழ் கொடுத்தார், தேவப்பிரியா கொடுத்தாருன்னு எழுதாம டோனார் 20,000 கீழே இருந்தா அதுவே 310 கோடி. அப்ப பப்ளிக் தானே சொல்லணும். மீதி பப்ளிக் எப்படி இந்த படங்கள்ல வர்ற மாதிரி போய் உண்டியல் நீட்டுவாங்க, வசூல் அது மாதிரின்னு காட்டிக்கிறாங்க. இது ஏன்னா இது உங்களுக்கு சொல்லணும்னா, விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு பெரிய அமைச்சர், இப்ப அவர் மீது இது உச்ச நீதிமன்றம் ஸ்டே இருக்கு. அவருக்கு 96/2001 அவர் மீது அந்த நேரத்திலேயே அப்பயும் அமைச்சர் தான். என்ன அமைச்சர்? கனிமவளத்துறை என்னமோ வரும். அதுலதான் செம்மன் அந்த பீரியட். அப்பயே அவர் மீது சொத்து குவிப்பு வழக்கு வந்த உடனே அவருக்கு பலர் டொனேட் பண்ணதாக, ஏன்னா அவர் சூர்யா குரூப் ஆஃப் காலேஜஸ்னு பல காலேஜஸ் கிட்டத்தட்ட 1500 கோடி பில்டிங்கே வரும். அந்த இதுக்கு கணக்கு காட்டணும்னு உடனே ஊரில் இருக்கிற எல்லாரும் டொனேஷன் கொடுத்தா மாதிரி அவர் ரெடி பண்ணி இருந்தார்னு ஃபேஸ்புக்கில் என்னுடைய ஐடி துறையில் ஓய்வு பெற்ற நண்பர் எழுதியிருந்தார். அதை எடுத்து ஒரு 100 பேரை ரேண்டமாக செக் பண்ணால் சைக்கிள் கடை 90களில் தினசரி 100 ரூபா சம்பாதிக்கால 5000 ரூபா டொனேஷன் கொடுத்தா மாதிரி கணக்கு. இது மாதிரி அப்பயே நான் சொல்கிறது 96 பண்ணதாக 2000 அவர் ரெடி பண்ணார்னா இன்றைக்கி 2021 இவங்க பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி 900 கோடி என சட்டமன்றத்தில் ஆதவ் அர்ஜுனா சொல்லிட்டு இதை நீங்கள் இது சொன்ன உடனே இவர் என்ன சொன்னார், உங்கள் மாமனாரை கேளுன்னாரு, இவர் உங்கள் அப்பாவை கேளு, அவர் இங்கே இல்லை அப்படின்னு அவர் தோத்ததையும் கிண்டல் பண்ண. ஆனால் நம்ம போன தடவை சொன்னோம் 509 கோடி தான் வெள்ளையில் கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை, தேர்தல் பத்திரமாக வெள்ளையாக. ஏன்னா கருப்பு வெள்ளையாச்சுன்னா அதுக்கு பேர் சலவை, மணி லாண்ட்ரி பண்ணால் வெள்ளையாகும். பட் நமக்கு தெரிஞ்சு நமக்கு லாட்ரி தான் தெரியும். இல்லை, அதான் லாட்ரி வெள்ளையாக கொடுத்தது தேர்தல் பத்திரம் மூலமாக 509 கோடி. ஆனால் இவர் 900 நம்ம சொன்ன அடுத்த நாளே நீங்கள் எங்கிட்ட கேட்டீங்க சார் ஐடிஐ இடி ரைடு வருமானு. அடுத்த நாளே இடி ரைடு போனதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ் ஆன்லைன் செய்திகளிலும் தினத்தந்திலையும் வந்திருக்கு. சரி, இன்றைய நிலையில் உங்களுக்கு திரு 2 முறை கொடகு ஒரு தடவை லண்டனில் போய் அவர்கள் பணத்தை முழுக்க இது மாப்பிள்ளை சார் பார்த்துப்பாரு, எப்படி பண்ணணுங்கிறத வச்சுட்டு கட்சியை எப்படி இவர்கிட்ட கொண்டு போகணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட?
ஐ மீன் மகன்கிட்ட சின்னவர்கிட்ட, சரியா? ஸோ அல்லது காமெடி நடிகர் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அவர்கிட்ட கொண்டு ஆனால் கட்சியில் அவரை பெருசாக மதிக்கலை. ஐ மீன் அவருக்கு ஒரு தலைவருங்கிற ஒரு அந்தஸ்து. கைது அப்பெல்லாம் எவ்வளோ இல்லை, அங்கே தான் வரேன். கைதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது கட்சியில் அவரை ஒரு விஷயம் தெரிஞ்ச ஆள், இவர் தலைமை தாங்கி வழிநடத்தும் சக்தி பெற்றவர் அப்படின்னு இல்லாமல் முதலாளி மகன் என்ற விதத்தில் மதித்தார்கள். ஆனால் இந்த கைதுக்கு பிறகு தலைவர் மகன், முதலாளி மகன் இல்லை, அது கட்சி பிரைவேட் லிமிடெட் தான், எம்கே பிரைவேட் லிமிடெட் தான் அது, டாக்டர் மு கருணாநிதி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் அது. ஸோ அதனால அப்பாவுக்கு பிறகு மகன் யார்? 2 பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒருவர் துரைமுருகன், தம்பி இன்பநிதி அமைச்சரவையிலையும் நான் இருக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் டி நகர் முன்னாள் எம்எல்ஏ கலைராஜன், ஐ திங்க் இப்போ அவர் திவிகேக்கு போய் சேர்ந்துட்டார்னு நினைக்கிறேன், அவரும் சொல்லியிருப்பார். தம்பி இன்பநிதி முதலமைச்சராக தான் நான் பார்க்கணுன்னு அப்படி அழுகையோடு சொல்லியிருப்பார். ஸோ அதனால அது பிரைவேட் லிமிடெட் தான், முதலாளி தான். அதனால அந்த போஸ்ட்டுக்கு இவரை இன்னைக்கு அந்த கைது என்ற ஒன்று நடந்த உடனே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஒற்றுமை வந்துடுச்சு. பட் அந்த கட்சிக்குள்ளே வந்ததே தவிர பொதுமக்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. இன்னைக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய அடின்னு சொன்னால் ஒன்று கொளத்தூர் தோல்வி, அதன் பிறகு இவரை கைது பண்ணது. அவர் போன வழியில் 2-3 பஸ் ஸ்டாண்டில் மக்கள் ஏதோ கீழே ஒரு 10-20 பேர் குவிஞ்சதை தவிர எடுத்த உடனே பனையூர்லேருந்து கூட்டம் வராமல் அப்புறம் ஃபோன் பண்ணி இவர் வட சென்னையிலேருந்து ஒரு 50 பேரையும், மாசு இங்கே சைதாப்பேட்டிலேருந்து ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போனார். அதை தாண்டி அங்கே கூட்டம் வரல, அங்கங்கே கொஞ்சம் ஒரு 25 பேர் கூட கூட்டம் வரல. பட் கட்சிக்குள்ளே இவர் தலைவர்னு பண்ணிட்டார். இப்பொழுது இவர் தெளிவாக என்னை இது ஒர்க்கிங் பிரசிடெண்ட்டாக, செயல் தலைவர் என்று அறிவியுங்கள். கிட்டத்தட்ட தன்னுடைய 85-87 வயசில் திரு கருணாநிதி அவர்கள் ஸ்டாலினை செயல் தலைவர் அப்படின்னு அறிவிச்சுட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 90 தாண்டிடுச்சு. இல்லை, அது 2016 இல்லை 2006-11 காலகட்டத்திலேயே ஏதோ கொடுக்க ஆரம்பிச்சு. 2006 உள்ளாட்சித்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர். ஓகே, அது மாதிரி இப்போ எனக்கு செயல் தலைவர் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறது, அத்தைக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் அந்த மாதிரி ஏதாவது இல்லை, பொதுச் செயலாளரே தேவை என்றால் கொடுக்கலாம். ஏன்னா மகளிர். துரைமுருகனுக்கு ஏற்கனவே 87 வயசு ஆயிடுச்சு. அவர் 88 ஆயிடுச்சு. அவர் எனக்கு பதிலாக வரணும்னா டிஆர் பாலுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அது ஒத்துக்கலை. இவர் திரு இளைய தலைமுறைன்னு சொல்லிட்டு இவர் திருவெரும்பூரில் தோற்ற ஆஸ்கர் அழுகை புகழ் அவருக்கு கொடுக்கணும்னு இவர் கேட்டு, யாரு? உதயநிதி சொல்லி. என்ன பதவி? பொதுச் செயலாளர் பதவியை. பொதுச் செயலாளர் பதவி அன்பில் மகேஷுக்கா? ஆஸ்கர் புகழ் பெற்ற, அழுகை புகழ் பெற்ற நடிகர், இளைய தலைமுறை தன்னுடைய வலதுகைன்னு அவர் சொன்னார். பட் இப்போ அந்த வழக்கு வந்த பிறகு, அரசகுமார் கைதுக்கு பிறகு கொஞ்சம் டவுனாக இருக்கார். இப்போ கடைசியாக அன்பில் மகேஷ் எங்குமே கண்ணில் படலை. ஈவன் இந்த கைதின் போது கூட கலைஞர் நினைவு நாளுக்கு மரியாதை செலுத்தியிருந்தாங்க. ஓகே, இல்லை நான் சொல்றது பெருவாரியாக பத்திரிகையில் காணும். ஸோ அவர் பேரை ரெக்கமெண்ட் பண்ணார். இன்றைய நிலையில் அவருக்கு பொதுச் செயலாளரோ அது மாதிரி ஏதாவது பெண்களுக்கு இன்னும் ஏதாவது வேற ஒரு பதவி. ஏன்னா இப்போ நான் இன்னைக்கு நாளைக்கு மத்திய அரசின் இது டீலிமிட்டேஷன் கொண்டு அதோடு இது வந்தால் 33% சீட்டு பெண்களுக்கு கொடுக்கணுங்கிறப்ப பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மேபி கட்சி தலைவருக்கு பொதுச்செயலாளரை விட அதிக பவர்னு வேற இன்னொரு ரெசல்யூஷனில் அப்படி பண்ணி விட்டுருவாங்க. இது மாற்றி பண்ணுறது. பல கட்சிகளில் தலைவருக்கு தான் அதிக பவர், சில கட்சிகளில் பொதுச் செயலாளருக்கு உண்டு. இப்போ அதிமுகவில் பொதுச் செயலாளர் தான் எல்லாமே உண்டு, அதை விட அமைப்பு இதுவரைக்கும் உண்டு. ஸோ பதவி பிரச்சனை திமுக குடும்பத்தில் அதிகம் இருக்கு. இல்லை, முழுமையாக தன்னுடைய ரத்தத்துக்கு கொடுத்துட்டு போகணும்னு ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஸ்டாலின் ரொம்ப ஓய்வில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறதுன்னு இது பண்ணுறாரு. ஸோ அவரை சினிமா தயாரிப்பு, புத்தக வெளியீட்டுக்கெல்லாம் இப்போ கூப்பிடுற அளவுக்கு போயிட்டார். பட் கட்சியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஓரளவு எதிர்த்து கொண்டு போவார், விஜய்க்கு எதிராக பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கை சட்டசபையில் அவர் உடனே அன்றைக்கி அடித்தார் பாருங்க. இவர் நீ பேப்பர் படிக்கணும்னு சொன்னப்போ, ஐயா நான் இதை கேட்கல, நான் பஞ்சம் வருது அது தான் சொல்லணும்னாரு. அதுலேயும் தவறு இருக்கிறது. உங்களுக்கு சம்பாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்தில் காவிரி மீதம் மழையை வச்சே அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போவே 80 அடி இருக்குது. இன்னும் கொஞ்சம் காவிரியில் விட ஆரம்பித்தால் ஒரு 10 நாள் வந்தாலே போதும். அதன் பிறகு மழை வந்ததுன்னா சம்பா பெரிய அளவில் பாதிக்காது. ஸோ சம்பாவுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, இவர் கேட்ட இதுக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கார். ஸோ 2 பேரும் பாதி பொய் பாதி தப்பு. பட் இது 2 பேருடைய மக்களும் எங்கள் தலைவர் அடிச்சிட்டாருன்னு சொல்லிக்கிறதுக்கு உதவிச்சு. ஸோ திமுகவை பொறுத்தவரை உதயநிதியிடம் கட்சி கொடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை. ஏன்னா அங்கே கிச்சனும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. தம்பியுடைய ஜாதகம் தான் உங்களை 5 வருஷம் உட்கார வச்சது, திருப்பி தம்பியை போடாமல் நீங்கள் வந்ததால தான் தோத்தீங்கிற மாதிரி ஒன்று ஏற்கனவே ஓடிட்டு. புரியல, அது என்ன விஷயம்?
போனதரை, அதாவது ஸ்டாலினுடைய ஜாதகப்படி அவருக்கு முதல்வராகும் கட்டம் இல்லை என்றும், இவருடைய உதயநிதியுடைய ஜாதகத்தின் பலனால் தான் அவர் ஆனார். ஆனால் இந்த முறை உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் உள்துறை, உளவுத்துறை மற்றும் இது சபரீசனுடைய இந்த பெண் நிறுவன ஆய்வுகள் உதயநிதிக்கு அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி மீண்டும் ஸ்டாலினை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. ஸோ தம்பியை ப்ரமோட் பண்ணியிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம், ஜாதக கட்டம் போன தடவை அப்படி தான் சொல்லுச்சு அப்படின்னு கிச்சன் சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்குது. ஸோ இப்போ தெளிவாக முதல் குடும்பத்தை பொறுத்தவரை உதயநிதி கையில் கட்சியை கொடுக்கணும் என்பதில் மிக தெளிவாக தலைவர் செயல் தலைவர். அவர் சும்மா செயல்படாத தலைவராக சினிமா தொடக்கம், புத்தக வெளியீடு அந்த மாதிரி போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. இன்னொரு பக்கம் பிஜேபியோட நட்பாக போயிட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்தா கனிமொழி, சோமு இவங்க எல்லாருமே பிஜேபி நிரந்தர எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டீலிமிட்டேஷனுக்கு 50%னா ஒத்துப்போங்கிற பேச்சில் சொல்லிட்டாங்க. ஸோ டெல்லியை பிஜேபி டெல்லியை பொறுத்த வரைக்கும் 2028 செப்டம்பர் வரைக்கும் 5 மாநில தேர்தல் வரைக்கும் இவங்களோட சேர முடியாது. 29 தேர்தலில் இவங்களோட சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி தனியாக 7லேருந்து 10 எம்பிகளும் கூட்டணியாக ஒரு 30 எம்பி இருந்தால் அவங்களுக்கு அங்கே எங்கேயாவது குறைஞ்சா உதவும் அப்படிங்கிறதுனால. பட் 28 செப்டம்பர் அக்டோபர் வாக்கில் உங்களுக்கு மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் அந்த தேர்தல் வரைக்கும் ஓப்பனாக வச்சுக்க முடியாது. ஏன்னா சனாதனம் போன்ற விஷயங்கள் வரலாம். ஸோ இப்போதைக்கு 2 பேரும் ஒத்துழைக்கலாங்கிறதுக்கு இன்னும் அடுத்த 2-3 நாளில் தெரிஞ்சிடும். டீலிமிட்டேஷன் பில்லில் திமுக ஆதரவு கொடுத்தா தெரிஞ்சிடும். அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, அந்த மார்ட்டின் குடும்பத்தில் ரைடு நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பார்க்கறது? இல்லை, அதாவது மார்ட்டின் குடும்பம்ங்கிறது, ஒரு மார்ட்டின் என்பவர் மிகப்பெரிய தொழிலதிபராக ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது இப்போ சாதாரணமாக இப்போ நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ரியல் ஒன்றுக்கு போட்டியாக நான் யூடியூப் ஆரம்பிக்கணும்னா நானும் ஒரு ஸ்டூடியோ இதெல்லாம் வச்சு பண்ணணும். ஆனால் இருக்கிற எல்லா ஸ்டூடியோவையும் நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இது பல இண்டஸ்ட்ரியில் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் பெப்சி, கோக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி, பெப்சி வரதுக்கு முன்னாடி 200 ml பாட்டில், பெப்சி வந்த உடனே 250ன்னு வச்சுக்கிட்டு எல்லா கம்பெனிக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இவங்க போய் 250 கேட்டால் பண்ண முடியாமல் பண்ணாங்க. அதன் பிறகு கோக் வந்த உடனே 300 ml மாற்றுறாங்க. இப்போ திருப்பி 200 ml மாற்றுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியே முழுங்குவாங்க வெளிநாட்டு சக்திகள். ஆனால் இவருக்கு முன்னாடி பார்த்தா KA சேகர், KS ராஜான்லாம் சொல்லிட்டு திருச்சி, மதுரையிலலாம் மிகப்பெரிய ஏஜென்ட்டுகள் இருந்து இவர் சின்ன லெவல் ஏஜென்ட் ஆனவர். எத்தனை நாளைக்கு ஏதோ ஒரு மாநிலம் விற்கிற இதை போடணும், லாட்ரியை நம்மளே பிரிண்ட் அடித்து நம்மளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பூட்டான், இதுன்னு சிக்கிம்னு ஒரு மணிப்பூர்னு ஒரு மாநிலமாக போய் ஏஜென்சியை எடுத்துட்டு அவர் மூலமாக தான் எல்லாம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பித்து, அதில் உங்களுக்கு சிக்கிம் போட்டிருக்கிற FIR படியாக ஒரு 5 கோடி ரூபாய்க்கு மொத்த ப்ரைஸுன்னா 10 கோடி வரைக்கும் பிரிண்ட் அடித்து ஒரு 2 கோடி விற்காமல் போகும். இதுதான் நார்மல் கணக்கு. ஆனால் இவர்கள் 50லேருந்து 100 கோடி ரூபாய்க்கு பிரிண்ட் அடித்து 40-50 கோடிக்கு விற்றுட்டு அந்த 10 கோடிக்கு காட்டில் விழலைன்னா கூட இவங்க பார்த்து அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணுறது, இப்படி பண்ணிக்கிட்டு சமாளித்தார். இது ஒரு கட்டத்தில் தெரிஞ்சு போக EDயில் இருக்கிற அந்த FIR படியாக 4000 கோடி இதில் பண்ணியிருக்காங்க. அதான் இந்த சிக்கிம் லாட்டில் மாத்திரம் இதே மாதிரி பூட்டான், மணிப்பூர், ஒன்று கேரளாலேயே இவங்களுக்கு ஏத்தாப்புல வழக்கு இருந்து அந்த நேரத்தில் மார்ட்டினுக்கு ஆதரவாக தமிழகத்தின் அட்வொகேட் ஜெனரலாக இருந்த திமுகவை சேர்ந்த இவர் அனுப்பிச்சாங்க. அவர் அனுப்பிச்சிருந்தா அங்கேருந்து பினராயி விஜயன் சத்தம் போட திருப்பி வாபஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரோ காங்கிரஸ்லேருந்து வந்தாங்க. ஸோ மார்ட்டின் அந்த கேஸில் 4000 கோடியில் 990 கோடிக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதில் A1 சாண்டியாகோ மார்ட்டின், 2வது ஃபியூச்சர் கேமிங், 3வது திருமதி லீமா ரோஸ் மார்ட்டின், 4வது திருமதி டெய்சி ஆதவ் அர்ஜுனம். நேற்றுக்கு அமித்ஷா வந்தப்போ பார்த்தீங்களா, சார்லஸ் மார்ட்டினும் அவர் மனைவியும் போய் ஆதவ் அர்ஜுனாவின் திரு அமித்ஷாவை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள். ஸோ இந்த ஏற்கனவே மார்ட்டின் குடும்பத்திலிருந்து மனைவி பிஜேபி அதிமுகவின் புதிய அம்மாவாக எழுந்துள்ளார். இங்கே தாவேகாவின் முதல் போட்ட அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார். அங்கே பாண்டிச்சேரியில் எனக்கு மினிஸ்ட்ரி கூடன்னு சொல்லிட்டு லட்சிய ஜனதா கட்சின்னு 2 MLA ஜெயிச்சிருக்காரு. ஆனால் அவரை சேர்க்காம கிட்டத்தட்ட 87 நாட்கள் இது பாண்டிச்சேரி அமைச்சரவையில் முதலமைச்சர்களுக்கு கீழே இருக்கிற அமைச்சர் என்னென்ன துறைன்னே அறிவிக்கல. அதற்கு காரணம் மார்ட்டின் மிரட்டியதும் பிஜேபி அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு பார்த்ததுன்னு கடைசியாக 4 நாள் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ட்டின் குடும்பம் இந்த வழக்குகளை எப்படி சந்திக்கும்? ஏன்னா இது பிஜேபி
சென்ட்ரலுக்கு வேறு பிரச்சனையை கொடுக்கும். இங்கே எப்படி விஜய் என்ற ஒரு அறிமுகமான முகத்தை எடுத்துக்கிட்டா மாதிரி ஷாருக் கானையோ அமீர் கானையோ வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஆல் இண்டியா லெவலில் பண்ணாங்கன்னால் பிஜேபிக்கு முக்கியமான பெரிய ஸ்டேட்டில் யூபி, பீகார் அந்த மாதிரி அடிபட்டால் வம்பு இருக்குது. ஸோ மார்ட்டின் அவர் வெள்ளையாக காட்டினது மாத்திரம் எடுத்தால் 2017 ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து 24 வரைக்கும் ஜிஎஸ்டி என நம்மளோட அவர் விற்பனையிலிருந்து கட்டினதே 25,000 கோடி. 28% போட்டால் 1,00,000 கோடி டர்ன் ஓவர் காட்டியிருக்கார். அவருடைய வழக்கம் காட்டுறது பாதி மீதி வெள்ளை கருப்புன்னா அப்போ இன்னொரு 1,00,000 கோடி. அப்போ அதில் எவ்வளோ லாபம் பார்த்துக்கங்க. ஸோ இதையெல்லாம் மத்திய பிஜேபி பார்த்துட்ருக்கு. பட் ரொம்ப மெதுவாக தான் போயிட்டுருக்கு. பல்வேறு ஸ்டேக்கள் இருக்குது. இப்போ நம்ம டாஸ்மாகில் என்ன ஸ்டே வாங்கினாங்க, இங்கே அவங்க அலுவலகத்தில் எடுத்த டிஜிட்டலாக ரெவ்யூ பண்ணலாம். ஆனால் மார்ட்டின் விஷயத்தில் அவருடைய அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ஹார்ட் டிஸ்க் எதையும் இது இடி படிக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி லீகல் பயங்கரமான லீகல் பிரெயினோட மார்ட்டின் போயிட்டுருக்காரு. பட் மத்திய அரசு இனிமேலாவது விழித்து கொள்ளுமா அல்லது சார்லஸ் மார்ட்டின் மனைவி மூலமாக ஒரு பெரிய தூதில் சமாதானம் நடக்குமாங்கிறதான் வருது பார்க்கணும்.